அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 2 குரு வக்கிரம், 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது, 10ல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சனி, விரய ராசியில் சுக்கிரன் சந்திரன் ராகு இணைந்து உள்ளனர். இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, செல்வம், ஐஸ்வர்யம் அனைத்தும் கூடும். கடந்த 4 மாதங்களாக வக்கரகதியில் இருந்து வந்த குரு பகவான் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது மிக அற்புதமான அமைப்பு. பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபங்கள் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமானது வரும் நாட்களில் உண்டு. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நேரம் இது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய நேரம். இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு தாங்கள் செய்யலாம். ராசிநாதன் செவ்வாய் 3ல் வக்கரமடைந்திருக்கிறார். குரு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அதனால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். குடும்ப உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் நினைத்த காரியங்கள் சாதகமாக நடைபெறும். சுபகாரியங்கள் நிறைவேறும். ஆடை அணிகலன்கள், நகை போன்ற ஆபரண சேர்க்கை உண்டு. வாழ்க்கை துணையால் நன்மை உண்டு. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. 10ல் புதன் இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் மேன்மை அடைவீர். சுய தொழில் முயற்சி பலனளிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வசதியான வீடு மாறுவீர்கள். மேஷராசியினர் மிக விரைவில் வீடு மாறி செல்லலாம். 6ல் கேது இருப்பதால் சுப பலன்கள் அதிகரிக்கும். சகோதர உறவுகள் சில சமயங்களில் உரசல், கருத்து வேறுபாடு உண்டாகும். உடல் நிலையில் சிறு சுகவீனங்கள் ஏற்படும். ஓய்வில்லாத பணியால் சோர்வடைவீர்கள். பாகஸ்தர்கள் பிரச்சனையை கிளப்புவர். சொத்து பிரச்சனை தலை தூக்கும். ஆகவே மேஷ ராசினருக்கு இது ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். மார்ச் 28ஆம் தேதி வரை தாங்கள் எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ செயல்பட்டு நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் 7.5 சனி தங்களை பிடிக்கிறது. ஆகவே சேமிப்பை தொடர வேண்டும். எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுங்கள். மேஷ ராசினர் மிக விரைவில் வீடு மாறி செல்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.